விஜய் அவர்கள் வந்துட்டு முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா வாய்ப்பு இல்லைங்கிறதா என்னுடைய கருத்தா இருக்கு. இந்த தேர்தல்ல வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய திட்டவட்டமான கருத்தா இருக்கு. ஏன்னாக்கா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜயினுடைய கரிஷ்மா, விஜய் வந்துட்டு எந்த அளவுக்கு மக்களை ஈர்க்கக்கூடிய சக்தியா இருக்க போறாரு, அவர் எத்தனை வாக்கு சதவீதத்தை பெற போறாரு அப்படிங்கிற பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலா தான் இருக்கும். நிச்சயமா வருகிற முதல் தேர்தலிலேயே வந்துட்டு இந்த இரண்டு திராவிட கட்சிகளையும் தாண்டி அவர்களை வீழ்த்தி ஒரு கட்சியால வெற்றி பெற முடியுமா? என்னதான் வந்து விஜய்க்கு வந்துட்டு கரிஷ்மேட்டிக்கா ஒரு பெரிய வந்துட்டு ஒரு முகம் இருந்தாலும் கூட, ஒரு மக்களை ஈர்க்கக்கூடிய அந்த சக்தி இருந்தாலும் கூட, அது எந்த அளவுக்கு ஓட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. நான் சொன்ன மாதிரி தான், மக்கள் ஈர்ப்புங்கிறது வேற, அதை ஓட்டா கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த திறமை, அந்த ஆளுமை தளபதிகள் வந்து உங்களை சுத்தி இருந்துகிட்டு இருக்கணும். உதாரணத்துக்கு இன்னைக்கு தாவேக்கால் இருக்கக்கூடிய தளபதிகள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, பெரிய அளவுக்கு அரசியல் அனுபவமோ நீண்ட நெடிய அரசியல் பயணம், அதாவது ஒரு தேர்தல் அரசியல்ல களம் கண்ட பழந்தின்னு கொட்டை போட்டவங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நாட்கள் யாராவது இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா அது இல்ல. கண்டிப்பா அது ஏற்கனவே வந்துட்டு இந்த திராவிட கட்சிகளோட, குறிப்பா வந்து திமுகவோடு பயணப்பட்ட ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்துட்டு ஒரு முக்கிய முகமா இருக்காரு. புசி ஆனந்த் அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா தேர்தல் அரசியல் களத்துல பெரிய அளவுக்கு அனுபவம்லாம் கிடையாது. பாண்டிச்சேரியில ஒரு எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு. அப்படின்னும் பொழுது இந்த மாதிரியான ஆட்களை வந்துட்டு கூட சுத்தி வச்சுக்கிட்டு பெரிய அளவுக்கு வந்து மாவட்ட அளவுல வந்துட்டு தளபதிகள் இருக்கிறாங்களா, முகம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்களா, அவர்களுக்கு முன்னாடி வந்துட்டு எந்த அளவுக்கு அரசியல் கள பணியாற்றிய அனுபவம் இருக்கு, இப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து ஒரு மக்களை வந்துட்டு ஒன்று திரட்டி அதை ஓட்டா கன்வெர்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டிங்கிறது வந்துட்டு ஏதோ ஒரு வருஷம் 2 வருஷத்துல வராது. அது ஒரு இயக்கமா இருந்து பல வருஷங்கள் பயணப்பட்டு வந்தாதான் சாத்தியப்படும். 1949 தொடங்கப்பட்ட திமுகவிற்கு 1967 தான் வந்துட்டு வெற்றி சாத்தியமாச்சு. அதிமுகவுடைய வரலாறு நான் சொன்னேன். அது அதிமுக ஜஸ்ட் லைக் தட்னு எம்ஜிஆரால நேற்று தொடங்கி இன்னைக்கு ஜெயிச்ச கட்சி கிடையாது. ஆக இதையெல்லாம் கருத்துல கொண்டு விஜய் அவர்கள் வந்து நிச்சயமா ஒரு 12% வரைக்கும் வாக்குகளை பெறுவார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பா இருக்கு.